கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 8:14, ரோமன்ஸ் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்போ பவுலுடைய ஒரு தாட் ப்ராசஸ், அவருடைய எண்ணம் பாருங்க. 12வது வசனத்தில் என்ன சொன்னார்? நம்ம யாருக்கு கடனாளி இல்லை, மாம்சத்துக்கு கடனாளி இல்லை, நம்ம எங்கள் ஆவிக்கு கடனாளிகள். அடுத்து என்ன செஞ்சார்? மாம்சத்தினுடைய செய்களை அழிச்சு போட்டுருங்க, ஆவியின்படி வாழுங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஆவியின்படி வாழும்போது நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்கிற ஒரு நிச்சயத்தை சொல்லி கொடுக்குறாரு. யாரு? அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தொடர்ந்து வழிநடத்தப்படக்கூடிய ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது, இது ஒரு தடவை நடக்கிறது இல்லை, இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையும் அவருடைய காரியங்களையும் கேட்டு அதன்படி வாழக்கூடிய ஆட்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நீங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும்போது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். எது? ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அப்போ என்ன இங்கே ஆவியினால் நடத்தப்படும்? யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்றாரு? எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லக்கூடியதான். என்ன? அவங்க யாரு? தேவனுடைய புத்திரர்கள் என பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வழிநடத்தப்பட்டு அவருடைய உண்மையான பிள்ளைகளாக தேவனுடைய குடும்பத்தில் அவர்கள் தத்து எடுக்கப்பட்ட மக்களாய். அது எதன் மூலமாய்? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலமாய். அப்போ ஒரு புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடியது எதை காட்டுகிறதுனா, அவரோட இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட உறவு, அதன் மூலமாய் வரக்கூடிய ஒரு அடையாளம். அது மாத்திரமல்ல, அதிலிருந்து வரக்கூடிய சொத்து. இதெல்லாமே. ஏன்னா நீங்கள் கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது என்ன, தேவன் தாமே என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து அப்பா பிதாவே என்ற அழைக்கூட புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை கொடுத்தாரு நமக்கு. அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்ததன் மூலமாய் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியது. 143வது சங்கீதம் 10வது வசனத்தில் ஒரு அருமையான ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, கர்த்தாவே, என்ன உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அவருடைய வழியின் நடத்தும்படி அவருடைய செம்மையான ஆவியின் வழி நடத்துவாராக. அப்படி செய்யும்போது என்ன? உமக்கு பிரியமானதை நான் செய்யக்கூடியவனாக வருவேன். அப்போ என்ன அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்யக்கூடிய ஒரு ஆளாக என்னைய வழி நடத்துங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? பரிசுத்த ஆவியின் மூலமாய் வழி நடத்தப்படுவது, நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்க, தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்வதற்கான ஒரு அடையாளம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை இல்லை, ஆனால் சரியான பாதையில் இட் இஸ் நாட் அபவுட் பர்ஃபெக்ஷன் பட் டைரக்ஷன். என்ன? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுதான் ஒரு உண்மையான விசுவாசியை வழிநடத்தக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன? ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்கிறோமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல்படி ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு உறவுகளையும் ஒவ்வொரு ஊழிய காரியங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடியவனாக வரும்போது இது செய்கிறதுக்கு என்ன தேவை? உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை புரிந்து கொள்ளக்கூடிய, இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்க வேண்டும். அப்படி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் இதுதான் புரிந்து கொள்ளணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள முழுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தவர்களாய், தேவனோடு இணைந்தவர்களாய், தேவனுடைய புத்திரர்களாய், என்ன பயப்படாமல் நீங்கள் அவர்கிட்ட போகக்கூடிய ஒரு மக்களாக இருப்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, இப்போ ஒரு விசுவாசி
ஒரு பயங்கரமான ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திக்க இருக்கிறார்னா அவர் என்ன பண்ணணும்? முதல்ல அவர் ஜெபம் பண்ணி ஆவியானவருடைய வழிநடத்துதல் என்ன என்பதை புரிந்து கொண்டு எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி செய்யும்போது அவர் தேவனுடைய புத்திரர் என்பதற்கான ஒரு அடையாளம் வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ ஒரு எவிடன்ஸ் எதில் இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தப்படும் போது இருக்கிறது. வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் அது தங்களுடைய வாழ்க்கையில தாங்கள் கிறிஸ்துவுக்கு உடையவர்கள் என்ற அடையாளமான வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.